வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாம்ல ரீசனிங்ல இந்த எண் எழுத்து காரணவியல்ல இந்த டைப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புதுசா சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு 4 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 4 எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 2 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 2025 குரூப் 4 எக்ஸாம்லையும் இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 11 கேள்வி, ஒரு கேள்வி உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், சரிங்களா? இந்த மாடலில் கண்டிப்பாக இருக்கும், நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, BAY = 28 எனில் WON = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே வந்து பார்த்தா படிக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா அது பாருங்களேன், இதில் கூட பாருங்களேன், BAT பேட்டு CAT கேட்லாம் படிக்கக்கூடாது. பொதுவாக வந்து படிக்கும் போது வந்து எழுத்துக்கள் தான் படிக்கணும், சரிங்களா? அதாவது BAY அப்படின்னா 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இங்கிலீஷ்லேயே ABCD மொத்தம் 26 எழுத்து. நிறைய பேருக்கு இங்கிலீஷில் 26 எழுத்து மட்டும்தான் தெரியும், பேசவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, கரெக்டுங்களா? அந்த அளவுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியும். நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ABCDEFG அப்புறம் Z வரைக்கும் இருக்குல்ல 26 எழுத்து, அதை நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ ஏன்னா 1, Bனா 2, Cனா 3வது இடம், Dனா 4வது இடம், அப்புறம் Yனா 25வது இடம், Zனா வந்து 26வது இடம் அப்படின்னு அழகாக ஒரு இதில் எழுதிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு நம்பர் கொடுத்துட்டேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்க. அதாவது இப்போ பாருங்களேன், Bனா 2வது இடத்துல வரும், கரெக்டாக? ஏன்னா 1வது இடத்துல வரும், Hனா 8வது இடத்துல வரும், Lனா 12வது இடத்துல வரும். ஸோ நான் ABCD 26 எழுதிட்டு அதில் 1 2 3 4 5 நம்பர் போட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ என்னன்னா B அப்படின்னா நான் Bனா 2 அப்படின்னு இருக்குது, நான் 2ன்னு போட்டுறேன். நெக்ஸ்ட் ஏன்னா 1, கரெக்டா? ஒய் கொடுத்துருக்காங்க, ஒய்னா 25, சரிங்களா? ஸோ நான் இப்போ என்னன்னா, இப்போ பி வந்து 2வது இடத்துல இருக்கு, ஏன்னா 1வது இடத்துல இருக்கு, ஒய்னா 25வது இடத்துல இருக்கு. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று இதை அப்படியே பெருகிடுவாங்க, இல்லை கூட்டுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ 28ன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கூட்டி பார்ப்போம் 28 வருதா அப்படின்னு பார்த்தா 2 1 கூட்டினா 3, 3 25 கூட்டினா 28. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்தந்த பொசிஷன் இருக்குல்ல, ஏன்னா 1வது இடம், Bனா 2வது இடம், ஒய்னா 25வது இடம்னு அந்த இடங்களை அந்த நம்பரை கூட்டியிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ கூட்டினா 28 வருது. அப்படின்னா WONனாலும் அந்த Wனா எந்த இடத்துல இருக்கு, ஓனா எந்த இடத்துல இருக்கு, அப்புறம் என்ன எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த நம்பரை கூட்டினா ஆன்சர். கரெக்டாக புரியுதா நான் சொன்னது? இப்போ WON அப்படி வச்சுக்கிறேன். ஸோ Wனா எந்த இடத்துல இருக்கும் நம்ம போய் பார்ப்போம். Wனா வந்து 23வது இடம், ஸோ 23ன்னு போட்டுக்கிறேன். O அப்படின்னு கொடுத்துருக்காங்க, O 15வது இடத்துல இருக்கு, ஸோ 15ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா 14வது இடத்துல இருக்கு, 14ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், கூட்டிக்கணும், ஓகேவா? கூட்டினா ஆன்சர் 23 ஒரு 15 ஒரு 14. இதை மூணுத்தையும் கூட்டினா நமக்கு என்னன்னு வருதுன்னா 52ன்னு வரும். ஆப்ஷன் பி தான் சரியானது. இவ்வளோதாங்க மெத்தேடு. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? சூப்பர். ஸோ இதுக்கு அடுத்த கேள்வி இன்னும் கொஞ்சம் பார்த்தா இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்களேன், BATனா 23, CATனா 24 என்றால் BOY என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எழுத்துக்கள் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை தான் பார்க்கணும். ஒரு வேளை ஏனா 1, Bனா 2, Cனா 3ன்னு 26 எழுத்து இருக்கு இல்லையா, அந்தந்த எழுத்துக்குரிய நம்பர்களை இவங்க கூட்டியிருக்கலாம், கழிச்சிருக்கலாம், பெருகிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. பார்ப்போம். நான் ஒன்று ஒன்றா பார்க்குறேன். BAOT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Bனா 2வது இடம், ஏன்னா 1வது இடம், Tனா 20வது இடம். இப்போ பாருங்க, நான் அந்த நம்பர்ஸ்லாம்
போட போட எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். நீங்கள் கூட ஒரு 4-5 சம் போடிங்கன்னு வச்சிங்களேன், டக்குன்னு நம்பர் ஞாபகம் வந்துடும். சரிங்களா? 20. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பிஏன்னா 23ன்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், பிஏடின்னா 23. அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், பி என்ன 2வது இடமா, ஏன்னா 1வது இடமா, டீனா 20வது இடமா, இதை கூட்டுங்க. 20, 22, 23. ஸோ பர்ஃபெக்டாக வருது. அப்போ கூட்டியிருக்காங்க. மறுபடியும் நமக்கு இன்னொரு வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். சிஏடின்னா 24ன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சிஏடி அப்படின்னு போட்டுக்கிறேன். சின்னா 3வது இடம், ஏன்னா 1வது இடம், டீனா 20வது இடம். கரெக்டாக? இப்போ இதை அப்படியே கூட்டி பார்க்குறேன். 3 1 கூட்டினா 4, 4 20 கூட்டினா 24. பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ நமக்கு கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அந்தந்த பொசிஷனோட நம்பர்ஸை கூட்டியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம், இந்த பாருங்கள், இதை அழிச்சிட்றேன். இது வந்து போன இந்த இது இல்லை. சரிங்களா? இடம் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், பிஓஒய் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. பின்னா 2வது இடம், ஓன்னா நம்ம பார்த்துக்கலாம், ஞாபகம் இல்லை, 15வது இடம். ஸோ 15. ஒய்னா 23வது இடம். கரெக்டாக? நம்ம போய் பார்த்துக்கலாம். 23ல் ஒய்னா 25பா, 23 போடுறேன், 25. கரெக்டாக? ரைட்டு, கூட்டுங்க. கூட்டினாங்க பாருங்களேன், 25 கூட 15 கூட்டினா 30 40ன்னு வரும். 40 2 கூட்டினா 42ன்னு வரும். இதை பாருங்கள், ஆப்ஷன் இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. இவ்வளோதான். கடகடன்னு போட்டுடலாம், ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான சம். புரியுதுங்களா? கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு. அடுத்தது இங்கே பாருங்களேன், டினா 4 மற்றும் சிஓவிஇஆர்னா 63 எனில் பிஏஎஸ்ஐஎஸ்ஸின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன்லாம் ஆகும், ரொம்ப ஈஸி. அதாவது இங்கே பாருங்கள், டினா 4ன்னு முதல்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு ஏபிசிடியை வந்து பார்த்தா ஏன்னா 1, பினா 2, சினா 3ன்னு அதோட பொசிஷன் நம்பர் எழுதும் போது டி வந்து 4வது இடத்துல இருக்குது. கரெக்டு. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிஓவிஇஆர் அப்படின்னா 63ன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட்டு நான் அதை வெரிஃபை பண்ணோம், ஒரு வேளை கூட்டியிருக்காங்களா எதை பண்ணியிருக்காங்கன்னு. நான் என்ன பண்ணுறேன், சீனா என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், சீனா 3. ஓகே. ஓனா 15 தானே, டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. எஸ், ஓனா 15. அதுக்கப்புறம் வினா வந்து பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு இருக்குது, 22. அடுத்தது ஈனா வந்து 5 அப்படின்னு இருக்குது. ஸோ 5ன்னு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, தோ இருக்குது பாருங்கள், 18 அப்படின்னு இருக்குது. 18 எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை கூட்டி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா கூட்டினா தான் நமக்கு தெரியும். 3 15 22 5 18 கூட்டினா 63 பர்ஃபெக்டாக இருக்குது. கூட்டி பாருங்க, அவ்வளோதான். அப்போ என்ன இருக்காங்க, கூட்டியிருக்காங்க அதோட பொசிஷனை. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ பிஏ இங்கே பாருங்க, பிஏஎஸ்ஐஎஸ் இதோட நம்பரை கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்த்தா பின்னா 2, ஏன்னா 1, எஸ்ன்னா வந்து பார்த்தீங்கன்னா 19, அப்புறம் ஐனா 9, அதுக்கப்புறம் எஸ்னா மறுபடியும் 19. இதை 3 நான் அதாவது 2 1 கூட்டினா இப்படி கூட்டிடலாம். இருங்க, இப்படி கூட்டுறேன், ஏன்னா டக்குன்னு ஈஸியாக கூட்டிடலாம். ஏன்னா அங்கே பாருங்கள், 19 கூட நான் இதில் 1 எடுத்து கட்டினா 20ன்னு வரும். மறுபடியும் இதில் எடுத்து போட்டினா இங்கே ஒரு 10ன்னு வரும். இதோட ஒன்று கூட்டினா 20ன்னு வரும். ஸோ 50 அப்படின்னு வந்துடுது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஜஸ்ட்டு கூட்டுறேன், அவ்வளோதான். டக்குன்னு கூட்டிட்டேன். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன், போடுங்க. 4வது சம் ஹோம்ஒர்க் போடுங்க. BOOK = 43 மற்றும் PEN = 35 எனில் COPY = என்ன அப்படின்னு 2022 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்து எழுதுருங்க. அதில் ஏனா 1 பினா 2 சினா 3ன்னு அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டுறாங்களா என்ன பண்ணுறான்னு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஆப்ஷன் ஏ 48, பி வந்து 60, சி வந்து 59, டி 79 போடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்களேன், 18/11/2024 கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. இவங்களே அலோகேட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஏனா 1, பினா 2, சினா 3, இசட்னா 26 எனில் மதிப்பை என மதிப்பு கொண்டால் DOG டிவைடட் பை CAT = 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் BULL டிவைடட் பை PIG = என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒருவேளை DOG அப்படின்றத வந்து அதுக்குரிய நம்பரை கண்டுபிடிச்சி கூட்டியிருக்கலாம் அல்லது பெருக்கியிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கணும். பார்க்கலாமா? ரைட்டு.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க பாருங்கள், இவங்களே சொன்னதால நான் என்ன பண்ணிட்டேன், ஏன்னா 1 பீனா 2ன்னு மொத்தம் 26 எழுத்துக்கு நம்பர் போட்டு வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அது எதுக்கு அப்ளை பண்ணலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், DOG டிவைடட் பை CAT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல அதற்குரிய நம்பரை போட்டுறேன். ஓகேவா? டின்னா என்ன வரும், 4 அப்படின்னு வரும். சரிங்களா? ஓனா 15 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஓனா 15 தானே, எஸ். அதுக்கப்புறம் என்னது, அதுக்கு அடுத்தது ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு இருக்குது. இந்த 7 வச்சுக்கிட்டேன். ஓகேயா? டிவைடட் பை இருங்க, நான் எதுவும் பண்ணல, அதாவது கூட்டுறதா பெருகிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. முதல்ல நான் எழுதிக்கிறேன், நம்பர்லாம் எழுதிட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். சின்னா 3ங்க, ஏன்னா 1ங்க, டீனா 20ங்க. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு நம்ம மனசுலேயே மேலேயும் கீழே கூட்டி பார்ப்போம். ஏன்னா நமக்கு சுருக்குனா 7 வருதா அப்படின்னு. அப்புறம் 4 15 7 கூட்டினா 26ன்னு வருது. நான் கீழே இங்கே 26ன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 1 20 கூட்டினா 24ன்னு வருது. இதை நம்ம சுருக்குனா கண்டிப்பாக 7 வராது. கரெக்டாக? அப்போ கூட்டல, அது மட்டும் தெரியுது. ஏன்னா நான் ஜஸ்ட்டு கூட்டுறேன், டக்குன்னு கூட்டினா மேலே 26 கீழே 24 வருது. அடித்தா நமக்கு 7 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணல, இதை கூட்டல அப்படின்றது மட்டும் தெரியுது. ஒருவேளை பெருக்கி இருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பெருக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. ஸோ நம்ம மேலே கீழே இருந்தால் அடிச்சு விட்ருவோம்ல, அது மாதிரி அடிக்கலாமா, அடித்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், 1 3 3 I 3 5 1 5 5 4 5 20. இந்த 4க்கு 4 கேன்சல் 7. ஆடரே பாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ 7 வந்துச்சு பாருங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நம்பர்லாம் மேலேயும் பெருகிருக்காங்க கீழேயும் பெருகிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழே இருக்கிறதால அடிச்சு கொடுத்துட்றேன். அடிச்சு கொடுத்தா 7 பர்ஃபெக்டாக வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், அதுக்குரிய நம்பர்ஸ் இப்போ பின்னா என்ன, இப்போ ஏன்னா வந்து 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னா 4. ஸோ அதற்குரிய நம்பர்லாம் மேலேயும் கீழே பெருகிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மேலேயும் கீழே வந்து அடிக்கலாம்ல, அதில் சுருக்கி ஆன்சர் கொண்டு வராங்க. கரெக்டாக புரியுதுங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், BULL டிவைடட் பை BIG. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பின்னா என்ன, இதை பாருங்க இங்கே எழுதிருக்கு, பின்னா 2. சரிங்களா? 2 இன்ட்டு யூனா இங்கே இருக்குது பாருங்கள் 21 இன்ட்டு எல் எங்கே இருக்குது பாருங்கள் 12. சரிங்களா? ஸோ 12 இன்ட்டு 12. ஓகே, டிவைட் பை அதுக்கப்புறம் டி தானே கன்ஃபார்மாக பி இதோ பாருங்க BIG. ஓகே. ஸோ பி வந்து 16ன்னு இருக்குது. இந்த இடத்துல 16 இன்ட்டு அதுக்கப்புறம் ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது 9 இன்ட்டு அதுக்கப்புறம் ஜி எங்கே இருக்குது பாருங்கள், ஜி நம்ம போன வாட்டியே போட்டோம்ல 7 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஓகே, இவ்வளோதாங்க. இப்போ இதை அடித்து கொடுத்தா ஆன்சர். இப்போ நமக்கு ரூல் தெரிஞ்சிருச்சு, அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு எல்லாமே இப்படி இருந்தால் எப்படி நம்ம போடுறது ஒன்றும் புரியலையே, எந்த வாய்ப்பாடு எடுக்கலாம். அடடா. ஓகே, இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த 2ல் பாதி 1, அதுக்கப்புறம் இருங்க 2 வேணாம், 4 வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். நன்னாங்கு 16, ஐநாங்கு 20, 6 நாங்கு 20. நன்னாங்கு 16னா 1 நாள் 4, இன்னாங்க 8, 3 நாங்கு 12ன்னு வருமா? கரெக்ட். 3 எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் 1 நாள் 4, இங்கே 12 இருக்குது, 3 நாங்கு 12. புரியுதா? புரியுது. ஏன் இப்படி பண்ணேன்னா இங்கே பாருங்கள், 1 3 3 3 9. இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே 7 இருக்குது, 1 7 7 3 7 21. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 3 6 ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ கிளியராக புரியுதா? கடகடன்னு போட்டுடலாமா? 6 ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது 6. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? ரைட்டு. அடுத்த கணக்கு. அடுத்தது இங்கே பாருங்களேன், 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, குறிப்பிட்ட மறை குறியீட்டில் படி TRUST = 103 ஆகவும் LOVEI 58 ஆகவும் இருந்தால் CARING ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம், TRUST அப்படின்னா 103ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம முதல்ல
நமக்கு வந்து தெரிஞ்சது ஏபிசிடி 1 2 3 4 5ன்னு 26 எழுத்துக்கு நாங்கள் கீழே எழுதிட்டேன். அதற்குரிய நம்பர்ஸை முதல்ல போட்டுருவோம். அதுக்கப்புறம் மேபி பெருக்கியிருக்கலாம், கூட்டியிருக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணியிருப்பாங்க, யோசிப்போம். சரியா? அப்போ என்ன ஃபர்ஸ்ட் வருது? டி. டீன்னா என்ன இருக்குது? 20. சரிங்களா? இந்த இடத்துல 20 ப்ளஸ் வேணாம், நம்ம அப்புறம் யோசித்து பார்த்துக்கலாம். ஆர் இருக்கு. ஆர் வந்து பார்த்தா 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் யூன்னா எங்கே இருக்குது? ஏதோ யூ 21 அப்படின்னு இருக்கு. 21. நெக்ஸ்ட் எஸ்ன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? 19. சரிங்களா? 19. டீனா 20 இங்கே முதல் போட்டிருக்குல்ல. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை பெருகுனா ஏகப்பட்ட நம்பர் வரும், பெருகி இருக்க மாட்டாங்க, மேபி கூட்டியிருப்பாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஜஸ்ட்டு கூட்டிடலாம், ஏன்னா நிறைய நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது 20 18 21 19 20 இது எல்லாத்தையும் கூட்டினா 98ன்னு வருது. 98. எஸ் 98 வருது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 103ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு 98ன்னு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ரொம்ப 8 இருந்தால் மேபி என்ன பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். நானும் கரெக்டாக கூட்டி பார்த்துட்டேன். 20 18 21 19 20ன்னு கூட்டினா 98 அப்படின்னு வருது. ஸோ இப்போ 98ன்னு வருது. என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ரொம்ப நியரஸ்டாக பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா இங்கே எழுத்துக்களோட எண்ணிக்கையை பாருங்கள். அதாவது டீன்றது 1, ஓகேவா? இந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை டீனா 1, ஆர்னா 2வது எழுத்து, யூனா 3வது எழுத்து, எஸ்னா 4வது எழுத்து, டீனா 5வது எழுத்து. இப்போ மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 5 எழுத்தை கூட்டிங்க அப்படின்னு கொடுப்பாங்க. புரியுதா? ரொம்ப நியரஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை. ஓகேவா? அப்போ 98 கூட 5 கூட்டினா 3 வரும். மீதி இங்கே 1 போட்டால் 103 வந்துடும். பாருங்களேன், பர்ஃபெக்டாக வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்பர்ஸ் எல்லாத்தையும், அதுக்குரிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டி எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அதோட எண்ணிக்கையை கூட்டியிருக்காங்க. இதான் பாயிண்ட். சரிங்களா? இருந்தாலும் நமக்கு செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாதான் நமக்கு புரியும் கரெக்டு தானே. அப்போ LOVE அப்படின்னு எழுதிக்கிறேன். எழுதிட்டு இப்போ அதுக்குரிய நம்பர் பாருங்கள். எல்லுன்னா 12. ஓகே. ஓன்னா என்னது? ஓன்னா 15. ஓகே. அதுக்கப்புறம் வி அப்படின்னு இருக்கு. வின்னா வந்து பார்த்தீங்கன்னா 22. ஓகே. அதுக்கப்புறம் ஈப்பா, ஈன்னா 3ன்னு வருது. கரெக்டா? 3 இல்லை ஐயோப்பா 5 5. இப்போ என்ன பண்ணோம், இதை எல்லாத்தையும் கூட்டிக்கணும். கூட்டிட்டு அதுக்கப்புறம் LOVEன்னா 4 எழுத்தை கூட்டுற மாதிரி இருக்கும். பார்ப்போம். முதல்ல இங்கே LOVEன்னா 58ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணுவோம். முதல்ல கூட்டிடலாமா? 12 15 22 அதுக்கப்புறம் 5 கூட்டினா 54 அப்படின்னு வருது. கூட்டி பாருங்க 54. அப்போ நமக்கு ரூல் தெரியும் என்னென்னா, எல்லுன்னா முதல் எழுத்து, 2வது ஓ, 3வது வி, 4வது இ. அப்போ 4 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 4 எழுத்தை இதை கூட்டிங்க. கூட்டினா 8 5 58ன்னு வருது. பாரு, ஆடாடாடாடாடா, புரியுதுங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நமக்கு எழுத்துக்களுடைய பொசிஷனோடைய நம்பரையும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அதோட எண்ணிக்கையும் கூட்டியிருக்காங்க. கரெக்டா? கிளியராக புரியுதா? அப்போ இப்போ பாருங்க, அடுத்தது போட்டால் புரியும். என்ன? CARING. இதை முதல்ல என்ன பண்ணோம், அந்த எழுத்துக்களுக்குரிய பொசிஷனை கூட்டிக்கணும். கூட்டிட்டு அதுக்கப்புறம் எத்தனை எழுத்து இருக்கு? 1. சி வந்து 1, A2, R3, I4, N5, G6ன்னு இருக்கு. ஸோ அதோட பொசிஷனோட நம்பரை கூட்டி 6 கூட்டினா ஆன்சருங்க. இவ்வளோதான். புரியுதா? கிளியரா? ரைட். இப்போ என்னென்னா, சீனா என்னங்க? சீனா 3, ஏனா 1, ஆர் வந்து தோருக்கு 18, ஆர் வந்து 18. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கொடுத்துருக்காங்க. ஐனா 9. அடுத்தது என் இருக்குது. என் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், என் தோ 14. அதுக்கப்புறம் ஜி எங்கே இருக்குது பாருங்கள், 7. சரிங்களா? ஓகே. இப்போ என்னென்னா இது எல்லாத்தையும் கூட்டிக்கணும். சரிங்களா? 3 1 18 9 14 7 கூட்டினா 52ன்னு வருதுங்க. ஓகேவா? இப்போ ஆப்ஷனில் 52 இருக்கான்னா இல்லை. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ரூல் பிரகாரம் அந்த எழுத்துக்களோட பொசிஷனோட நம்பர்ஸை கூட்டிட்டு அதுக்கப்புறம் எத்தனை எழுத்து இருக்குது? 6 எழுத்து இருக்குது. நம்ம கூட்டணும் இல்லையா? அந்த 6 இதோட கூட்டிங்க.
அப்படின்னா 6 7 8 58 அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி தான் சரியானது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? ஓகே. அடுத்ததுங்க பாருங்களேன். ஏடி இஸ் ஈக்குவல் டு 20 மற்றும் பிஏடி இஸ் ஈக்குவல் டு 40 எனில் சிஏடி ஈக்குவல் டு என்ன? 2022 2023 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரி, பார்த்தோன்னே நமக்கு என்ன பண்ணலாம்? முதல் ஏடி ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா ஏபிசிடி ஏனா 1 பினா 2 சினா 3ன்னு 26 எழுத்து வரைக்கும் நம்ம டேபிள் கட்டி வச்சுட்டோம். இப்போ என்ன சொல்கிறேன்னா ஏடியோட வேல்யூ 20ன்றாங்க. நான் ஏவோட வேல்யூ 1ங்க, டியோட வேல்யூ 20. மேபி இதோட மதிப்பை கூட்டியிருந்தால் 21ன்னு வரும். ஏன்னா ஏவோட வேல்யூ 1 டியோட வேல்யூ 20. ஸோ மேபி கூட்டியிருந்தாங்கன்னா 21ன்னு வரும். ஆனால் 20ன்னு வந்திருக்கு. அப்போது மேபி என்ன பண்ணியிருக்கலாம்? கூட்டுறதுக்கு பதிலாக பெருக்கி இருக்கலாம். கரெக்டாக? ஏன்னா இப்போது புரியுதுங்களா? ஒரு வேளை 1 20 பேருக்குன்னா 20 வருது. ஸோ நம்ம இது கரெக்டா? அதாவது ஏக்குரிய இடம் 1, டீக்குரிய இடம் 20. இந்த 1 20 பெருக்கி 20ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம செகண்ட் வெரிஃபிகேஷன் இவங்களே கொடுத்துருக்காங்க. பிஏடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 40ன்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணலாமா? அப்போ பின்னா 2ங்க, ஏன்னா 1ங்க, டீனா 20. கரெக்டா? புரியுதா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்? பெருகணும். ஸோ பெருகி பார்க்கலாமா? 2 1 2 தான். 2 கூட 20 பெருகுனா 40. பர்ஃபெக்டாக வருது. அப்போ இப்போ தெரியுதா? அப்போ கொடுக்குற எழுத்துக்களோட எண்ணிக்கையே பெருகியிருக்காங்க. கரெக்டா? புரியுதுங்களா? அப்போ வாங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சிஏடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சினா 3, ஏனா 1, டீனா 20. சரிங்களா? ஓர் 3 3வது 2 பேருக்குன்னா ஒரு 3 3 6 60 அப்படின்னு வரும். அப்போ சிஏடினா 60. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா சொல்கிறத? சூப்பர். வாங்கோ அடுத்தது போகலாம். அடுத்தது இங்கே பாருங்க. எம்ஏடி ஈக்குவல் டு 260, ஹெச்ஏடி ஈக்குவல் டு 160 என்றால் எஸ்யூஎன் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு 22/2/2025 டிஎன்பிசியிலேயே கேட்டிருக்காங்க. சரி, போடலாம் வாங்க. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் அதுக்குடைய பொசிஷனை எழுதுருவோம். எழுதினா தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். சரிங்களா? எம்ஏடி ஈக்குவல் டு 260ன்னு சொல்லிட்டாங்க. 260ன்றது பெரிய நம்பர். மேபி கூட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ பாருங்களேன், நம்ம எம்மோட இடம் எம்முன்னா வந்து பார்த்திங்கன்னா 13ன்னு வரும். சரிங்களா? 13. ஏன்னா 1 வரும், டீனா 20ன்னு வரும். இப்போ அது கூட்டி பார்க்கலாம். 13ஓட 1 கூட்டினா 14, 14ஓட 20 கூட்டினா கிட்டத்தட்ட 34 தான் வரும். ஆனால் 260ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 34னா இந்த எழுத்துக்களோட எண்ணிக்கைலாம் கூட்டினா கூட 260 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கூட்டல, மேபி பெருகி இருக்கலாம் இல்லையா? ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பெருகி பார்க்குறேன். 20 1 20 தான் வரும். 20 13 பேருக்குன்னா ஒன்றும் கிடையாது. 13 இங்கே பாருங்கள், எப்போவுமே டக்குன்னு பெருகுன்னா இப்போ 20 நீங்கள் பெருகுறீங்கன்னா அந்த 113 இருக்குல்ல, அது பதில் ஒரு 0 போட்டுருங்க. இது போட்டால் 10ஆல் பெருகுன்னு அர்த்தம். அப்போ அதே 130 போடுங்க, இது ஒரு 10ஆல் பெருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை கூட்டினா 20ஆல் பெருக்குது ஆயிடுது இல்லையா? அப்போ 0 6 2 பாருங்களேன், பர்ஃபெக்டாக வந்துருக்குங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதற்குரிய எழுத்துக்குரிய நம்பரை பெருக்கியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணல. செகண்ட் வெரிஃபிகேஷன் என்ன இருக்குது, HAT இதை பெருகணும். பெருக்கலாமா? இப்போ ஹெச்னா என்ன பாருங்க, ஹெச் எங்கே இருக்குது, அடடா எங்கேப்பா காணோம், 8. சரிங்களா? ஹெச்னா 8, ஏன்னா 1, டீனா 20. டீ வந்து மகப்பாயிடுச்சு. இப்போ அங்கே பாருங்கள், இது அப்படியே பெருக்கி பார்க்கலாம் கரெக்டாக வருதுன்னு. 8 1 8 தான் வரும். 8 20 பேருக்குன்னா இப்போ தான் சொன்னேன், 20 பேருக்குன்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு 8க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் இது 10ஆல், அதே 8க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் இன்னொரு 10ஆல். ஸோ 10 கூட்டினா 20 தான். அப்போ இது அப்படியே கூட்டுங்க, 0 8 8 16 160. ஸோ கரெக்டாக இருக்குது. அப்போது HATனா 160 வருது. அப்போ நமக்கு தெளிவாக ஒன்று விஷயம் புரிஞ்சுதுங்க. என்ன அப்படின்னு கேட்டால், எழுத்துக்களோட நம்பரை பெருகிருக்காங்க. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக SUNனாலும் அதுதான் பண்ணியிருப்பாங்க, SUN. ஆனால் நம்பர் பெருசாக இருக்குது, பெருக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ பார்ப்போம். எஸ்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள்,
எஸ்ஸோட வேல்யூ 19. ஸோ முதல்ல நான் 19ன்னு போட்டுறேன். நெக்ஸ்ட்டு யூவோட வேல்யூ 21. ஸோ 21. என்னோட வேல்யூ 14. எஸ் 14. ஓகே, இப்போ இதை பெருகுனா ஆன்சருங்க, முடிஞ்சிருச்சு. பெருக்கலாமா? என்னங்க இது இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தா நான் எப்படி போடுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது, ஈஸி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக பெருக்க ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்களேன், 21 கூட 14 பெருகிறேன், ஈஸியாக இருக்கும். இப்போ 21 கூட 14 பெருக்குன்னா அது ரொம்ப ஈஸி. எப்படின்னா இங்கே பாருங்களேன், நான் எப்படி பிரித்து பண்ணால் இந்த 21 10 10 1 இப்படி போட்டுக்கலாம். இதை கூட்டி பாருங்கள், 21 வரும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த 14 தான் நான் 21ஓட பெருக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரியும், ஒரு எண்ணெய் 10ஆல் பெருக்குன்னா ஜஸ்ட் அது கூட 0 போட்டால் போதும் கடைசியாக. அப்போ நான் 14 முதல் 10ஆல் பெருக்குனா 140ன்னு வரும். மறுபடியும் அதே 10ஆல் பெருக்குனா இன்னொரு 140ன்னு வரும். 1ஆல் 14 பெருக்குனா 14 தான் வரும். கரெக்டாக? அந்த 14 இதை மூணுத்தையும் கூட்டினா அவ்வளோதாங்க. இதான் 21 கூட பெருக்கிறதுக்கான மெத்தேடு. அப்போ 140 140 1 கூட்டினா 1 இல்லை 14 தானேங்க. எஸ் 14. அப்போ 4 4 4 8 9 2 294 அப்படின்னு கிடைக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு பெருகி தான் காமிச்சேன், புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? 294 இதெல்லாம் அழிச்சிட்ற இடம் கிடையாது. இப்போ 19வது பெருக்கிட்டா முடிஞ்சு போச்சு வேலை. சரிங்களா? 294 அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 294ன்னு வருது. கரெக்டாக? கரெக்ட். இப்போ அடுத்ததாக இதை 19ஆல் பெருக்கணும். அதுவும் ரொம்ப ஈஸி. இப்போ 19ஆல் நீங்கள் பெருக்கிறீங்கன்னா இந்த 19 நான் என்னவா மாற்றிக்கிறேன்னா 20ஆக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ 20ஆக மாற்றிட்டேன்னா இங்கே பாருங்கள், இந்த 20 நம்ம எப்படி எழுதலாம்னா 10 + 10ன்னு எழுதலாம். அப்போ 294 நான் 19ஆல் தான் பெருக்கணும். பட் நான் 1 கூட்டி 20ஆல் பெருக்கிறேன். ஓகேவா? அப்படி 20ஆல் பெருக்கணும்னா எந்த நம்பரை நீங்கள் பெருக்க போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. 294 நான் 20ஆல் பெருக்க போகிறேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டேன். அதே 294 ஒரு 0 அப்படி போட்டுங்க. ஏன்னா இது 10 இது 10ஆல் பெருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? புரியுது. இப்போ முதல்ல இதை கூட்டிடுங்க. கூட்டினா உங்களுக்கு 20ஆல் பெருக்கிறதுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. ஸோ அப்போது நான் 290 பாருங்க 2940யும் 2940யும் மனசுலேயே கூட்டினா 5880ன்னு வரும். சரிங்களா? இந்த இடத்துல எழுதுறேன். வந்துருச்சு 5880 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? 2 கணக்கு தள்ளி வந்துட்டுனா ஓகே. இப்போது ஆக்சுவலி நான் 19ஆல் தான் பெருக்கணும், ஆனால் நான் 20ஆல் பெருக்கினேன். அந்த 20க்கு என்ன பண்ணேன்னா எந்த நம்பரை நான் 19ஆல் பெருக்க போகிறேனோ அந்த நம்பருக்கு பார்த்து ஒரு 0 போட்டுக்கிட்டேன். ஒரு 0 போட்டால் அது 10ஆல் பெருக்குது. அதே நம்பர் மறுபடியும் எழுதிங்க 294, அதுக்கு பதில் ஒரு 0 போட்டுங்க. ஸோ இன்னொரு 10ஆல் பெருகிட்டேன். அப்போ 20ஆல் பெருகிட்டேன். 20ஆல் பெருகுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 5880ன்னு. இப்போ 19ஆல் தான் பெருகணும், ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் 20ஆல் பெருகிட்டேன். எந்த நம்பரை பெருகுனா 294, அதை ஒரு முறை கழிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு முறை கழிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான் 19ஆம் வாய்ப்பாடுக்கான ஷார்ட்கட். அப்போ இது கழிச்செல்லாம் 294. கரெக்டாக? கரெக்ட். கழிங்க. ஸோ பக்கத்தில் கடை வாங்கினா 6ன்னு வரும் 10ல். ஸோ இங்கே பக்கத்தில் இதுலேருந்து 1 போயிடுச்சு, 7 தான் இருக்கும். 7ல் 9 போகாது. பக்கத்தில் கடை வாங்கினா 17ன்னு வரும். 17ல் 9 போச்சுன்னா 8 அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி 8ல் 1 போயிடுச்சு. அப்போ 7ல் 2 போனால் 5ன்னு வரும். இங்கே ஏற்கனவே ஒரு 5 இருக்குது. ஸோ 5586. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், சுத்தமாக மேக்ஸே வரலாம் கூட பரவாயில்லன்னு போட்டிருக்கேன். 5586 பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ கிளியராக வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? பெருக்கே தெரியலனா கூட பரவாயில்ல, ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? சூப்பர் சூப்பர். வாங்க அடுத்த கணக்கு போகலாம். அடுத்தது பாருங்கள், இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 20/7/2025லையும் அதே மாதிரி 18/4/2021 இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. Z = 52 மற்றும் ACT = 48 எனில் BATனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புரியுதா? கொஸ்டின் புரியுதா? ரைட்டு. அப்போது இசட்னா 52ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதே மாடலில் இன்னொரு வாட்டி கூட நம்ம பார்த்தோம். Dனா 4 அப்படின்னு சொன்னாங்க. தருக்கு பாருங்க, இந்த கணக்கு தானே. எஸ், எங்கே பார்த்து முதல் கணக்காக இருக்குமோ 3வது கணக்கு. அது வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, என்னன்னு தெரியல. இது பாருங்கள், Dனா 4ன்னு சொல்லிட்டாங்க. நானும் அதேமாரி போய் பார்க்குறேன், Dனா 4 இருக்குது. ஓகே.
அப்போது நம்ம என்ன பண்ணுறாங்க, ஏன்னா 1, பின்னா 2, சினா 3, அந்த மாதிரி இசட்னா 26 வரைக்கும் நம்பர் போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போ இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இசட்னா என்ன சொல்லியிருக்காங்க, இருங்க அந்த கொஸ்டின் வந்ததான் தெரியும், தோருக்கு பாருங்கள், 52ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இசட்னா 26 தான் நமக்கு வரணும், ஓகேவா? ஆனால் ஏன் இவங்க 52ன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, மேபி இப்போ இசட்னா 26 தான், இந்த 26 அதை 2ஆல் பெருக்கியிருப்பாங்களோ. அப்போ 26 பேருக்குன்னா 26 2ஆல் பேருக்குன்னா 52 வருது. அப்போது அதற்குரிய நம்பரை நான் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் பெருக்கியிருக்கணும் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் நம்ம செகண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஏசிடி. ஏன்னா 1, சினா 3, டீனா 20. இப்போ இது என்ன பண்ணலாம், முதல்ல நம்ம கூட்டிடுவோம், ஓகேவா? கூட்டினா 24 அப்படின்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அதை 2ஆல் பெருக்கியிருக்காங்க அப்படின்னு தோணுது. நான் ட்ரை பண்ணுறேன். 24 2ஆல் பெருக்கினா 48ன்னு வருது. அங்கே போய் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ எனக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எழுத்துக்கூடிய நம்பர்ஸை கூட்டி அதை 2ஆல் பெருக்கியிருக்காங்க, ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணலாம், பிஏடி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, பிஏடி அப்படின்னு போட்டுறேன். பின்னா 2, இருங்க இது வேற போன இதில் அழிச்சிட்றத. ஓகே, அழிச்சாச்சு. பின்னா 2, இது கூட்டிக்கலாம். சினா இல்லை சிஏ இல்லையே, பின்னா 2, ஏன்னா 1, டீனா 20. கூட்டினா 23 அப்படின்னு வருது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம அதை கூட்டி வரக்கூடிய விடையாக கூட 2 பெருக்கியிருக்காங்க அப்படின்னு தோணுதுன்னு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். செகண்ட் வெரிஃபிகேஷனில் அப்படி தான் வந்துச்சு. அப்போ 23 2 டைம்ஸ் போட்டால் 46 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் 46, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. இப்போ புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு கரெக்டாக ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், இந்த கணக்கெல்லாம் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பாருங்களேன். நான் இந்த கணக்கு பின்னாடி இதை வரேன். 2025 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 26, SUN ஈக்குவல் டு 27 எனில் CATனா என்ன இப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போது என்னென்னா, ஏன்னா 1 தான் வரும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா 26ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போன கணக்கு முதல் பார்த்த டீனா 4ன்னு சொன்னாங்க. நம்ம போய் டீயில் பார்க்குற 4 கரெக்டாக இருக்குது. அடுத்தது இசட்னா 52ன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 26 2ஆல் பெருக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஏன்னா 26ன்னு இவங்களே நமக்கு ஒரு வழி காட்டாங்க. அப்போது இதை பாருங்களேன், ஆக்சுவலி ஏபிசிடியே இப்போ ABCDE அப்படின்னு சொல்லிட்டு இசட் வரைக்கும் நம்ம எழுதுனா, ஏன்னா 1, பின்னா 2, சினா 3, அப்போது இசட்னா 26ன்னு வரும். அப்படியே நீட்டாக 1 2 3 4 5ன்னு எழுதிட்டு போயிட்டோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவேர்ஸில் கூட எழுதலாம்ல மேபி. எப்படின்னா, இப்போ ஏபிசிடி நேராக தான் எழுதிக்கிட்டீங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இசட்லேருந்து ஆரம்பித்தா இசட்னா 1, ஒய்னா 2, எக்ஸ்னா 3, டபிள்யூனா 4, பினா 5, ஈனா 22, டீனா 23, சினா 24, பினா 25, ஏனா 26. ஸோ ரிவேர்ஸ்லேருந்து 1 2 3 போட்டுன்னு வந்தாங்கன்னா அப்போ கரெக்டாக வருது இல்லை. ஏன்னா கொஷினில் ஏன்னா 26ன்னு சொன்னதால் நான் என்ன பண்ணிட்டேன், ஏபிசிடி நேரம் எழுதிக்கிட்டேன். ஆனால் அதுக்குரிய நம்பரை ரிவேர்ஸில் எழுதிக்கிட்டேன். கரெக்ட். இப்போ நம்ம செக் பண்ண தான் தெரியும். நெக்ஸ்ட்டு SUN அப்படின்றது 27ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். எஸ்ஸோட வேல்யூ இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் முதல்ல நீங்கள் எழுதுருங்க. ரிவேர்ஸ் எழுதிட்டிங்களா, எஸ்ஸோட வேல்யூ 8ன்னு இருக்குது. ஸோ 8. அதுக்கப்புறம் யூ பார்த்தா இது இருக்குது 6 அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா 13 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? முதல்ல இதை கூட்டி பார்க்கலாமா? கூட்டினா கொஞ்சம் தெரியும் நமக்கு என்னன்னு. சரிங்களா? அப்படின்னா அப்போது 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14 வருது. 14 கூட ஒரு 13 கூட்டினா 27 வருது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதற்குரிய எழுத்துக்களை ரிவேர்ஸில் நம்பர் எழுதி அதை கூட்டியிருக்காங்க. கரெக்டாக இதை கூட்டினா 27 வருது. ஸோ இப்போ நம்ம போட்டுடலாம். CAT இருங்க, இதை அழிச்சிட்றேன். CAT ஓகேவா? இது ஒன்று இருக்குது, CAT அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம பாருங்கள், சினா 24ங்க. ஓகே, ஏன்னா 26, டீனா 20 நம்ம என்ன சொன்னோம். ஆனால் இப்போ ரிவேர்ஸில் இருக்குது 7. ஓகேவா? இப்போ இதை கூட்ட தான் கூட்டுங்க.
26ம் 24 கூட்டினா 50, 50ஓட 7 கூட்டினா 57 அப்படின்னு வருது. ஆன்சர் போய் பார்த்தா அது பாருங்கள் ஒரிஜினல் கேள்வி, ஒரு பிசுறு தட்டாமல் ஆன்சர் வருது, தெளிவாக இருக்கும். புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி, அடுத்தது இங்கே பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி, ஃபைனல் கேள்வி, 12வது கேள்வி வந்துட்டோம். ஸோ இல்லை இன்னொரு கேள்வி முன்ன விட்டுலாம் இருங்க 10வது கேள்வி விட்டு வந்துட்டோம், அதை பார்த்துடலாம். IS = 26 மற்றும் WAS = 38 எனில் ARE இன் மதிப்பு எதற்கு சமம் அப்படின்னு 2022 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல ஏன்னா 1 பின்னா 2ன்னு வச்சுருக்கல, அப்படியே வச்சுக்கிறேன். IS = 26ன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஐனா 9 வருது, ஓகே. எஸ்ன்னா அது வரைக்கும் பாருங்கள், எஸ்ன்னா 19 வருது, ஓ 19, சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கூட்டி பார்க்குறேன். 19ஐயும் 9ஐயும் நான் கூட்டினா 28ன்னு வருது. அடடா, ஆனால் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே 26ன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த 2 நம்பரையும் கூட்டி கழிச்சிருக்கலாம், ஏன்னா நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த ஐன்னா 1, எஸ்ன்னா 2வது எழுத்து, அந்த 2 எழுத்து கூட்டி போன ஒரு கணக்கில் பார்த்தோம். மேபி இதில் கழிச்சு கூட சொல்லலாம், ஏன்னா 26 வருது, 28ல் 2 போனால் 26 வரும், கரெக்டு. மேபி இப்படி கூட இருக்கலாம். நம்ம செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் தெரியும். நான் செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். செகண்ட் வெரிஃபிகேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்னா WAS = 38ன்னு சொல்லிட்டாங்க. பார்ப்போம். அப்போ என்ன, டபிள்யூன்னா என்னது 23, ஓகே. ஏன்னா 1, ஓகே. எஸ்ன்னா 19, ஓகே. இப்போ இதை கூட்டுவோம். கூட்டி இப்போ இந்த எழுத்துக்கூடிய நம்பரை கழிக்கணும். அந்த மாதிரி கழிச்சா 38 வருதுன்னா கரெக்ட், ஓகேவா. ஆனால் 23 ஒரு 1 கூட்டினா 24, அதோட ஒரு 19 கூட்டினா 43 வருது. இப்போ 43ல் நம்ம எத்தனை எழுத்து இருக்குது, WASன்னு 3 எழுத்து இருக்குது, 3 எழுத்தை கழிச்சா 40 தான் வருது, ஆனால் 38. ஸோ அப்போது ஏதோ இடிக்குது, இது தவறு, இந்த மெத்தேடு தவறு. சரி, இப்போ பெருகும் முடியாது, கண்டிப்பாக பெருகுனா கண்டிப்பாக பெரிய நம்பராக வரும். அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, மேபி ரிவேஸில் கொடுத்துருந்தா அப்படி யோசிக்கணும். அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் 2த்தையும் ட்ரை பண்ணுங்கள், மனசுலையே வரல அப்படின்னா ரிவேஸில் கொடுத்துருப்பாங்களோன்னு ட்ரை பண்ணணும். ரிவேஸ் மீன் இது பாருங்கள், ஏன்னா 26, பின்னா 25, சின்னா 24, அப்போ இசட்னா 1, ஒய்னா 2 அப்படி, சரிங்களா. ஸோ அப்படி ரிவேஸில் எழுதிட்டு அப்போ நான் ட்ரை பண்ணுறேன். IS ஐனா பார்த்தீங்கன்னா ரிவேஸில் எழுதியிருக்கேன் 18, சரிங்களா, 18. நெக்ஸ்ட்டு எஸ்ஸுன்னா 8, சரிங்களா. இதை கூட்டுங்க, 8 8 16, 6 ஒரு 2 26ன்னு வருது. பாருங்களேன், கரெக்டாக இருக்குது, ஓகே. அப்போ நம்ம செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் அவங்க ரிவேஸில் எழுதியிருக்காங்கன்னு தெரியும். அப்போ WAS, இப்போ டபிள்யூன்னா என்னது இருக்கு பாருங்கள், ரிவேஸில் எழுதியிருக்கேன். டபுள்னா 4, ஓகே. ஏன்னா 26, ஓகே. எஸ்ஸுன்னா 8, ஓகேவா, 8. ஸோ இப்போ கூட்டுங்க, 26 கூட 4 கூட்டினா 30, 30 கூட ஒரு 8 கூட்டினா 38ன்னு வருது. ஸோ இங்கே பாருங்கள் 38 பர்ஃபெக்டாக வருது. அப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ரிவேஸில் எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போது ARE அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரிவேஸில் எழுதியிருக்க 26, ஆறுனா அது இருக்குது பாருங்கள், 6 எங்கே இருக்குது, 9, சரிங்களா. அப்படின்னா 22, சரிங்களா. இதை கூட்டுங்க, கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான், இதான், சரிங்களா. கூட்டி பார்ப்போம். 26 ஒரு 9 அப்புறம் 22 கூட்டினா 57ன்னு வருது. இதை பாருங்கள், 57 பர்ஃபெக்டாக இருக்குது. இதை தான் இப்படி தான், சரிங்களா. ஸோ ஸ்பாட்லேயே கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம நீங்களே யோசித்து பாருங்களா, ஒரு கூட்டு வெட்டி நடத்துகிறோம், ஒரு 4 டிஜிட் நம்பர் மேலே கீழே ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குது, அடிக்கிறோம், பாதியாக மாற்றி போடுங்கன்றோம். ஸோ அந்த டைம் கூட ஆகாது இதுக்கு, சரிங்களா. ஸோ அவ்வளோ டைம்லாம் ஆகாது, ஈஸியாக போட்டுடலாம், ஓகேங்களா. ரைட்டு, அடுத்த கேள்வி. அடுத்தது ஃபைனல் கேள்வி வந்தாச்சு. இப்போ பாருங்கள், 18/11/2024 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3, இசட்னா 26ன்னு இவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க, சரிங்களா. என கொண்டால் ABC என்பது BEJ. என்னங்க இது, இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ ஏபிசின்னா 20, 25 அது மாதிரி நம்பர் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே எழுத்து கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னா BEJ என்பதை குறித்தால்
சிடிஇ என்பது எதை குறிக்கும்? ஸோ ஸ்பாட்ல டக்குன்னு போடலாம். அவங்களே சொல்லிட்டாங்க ஏன்னா 1 பின்னா 2 சினா 3ன்னு சொன்னதால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அப்படியே இங்கே பாருங்கள் அந்த டேபிள் எழுதி வச்சுக்கிட்டேன் நேராக. ஓகேவா? எழுதிட்டு இப்போ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏ அதுக்கப்புறம் பி ஏபிசியா என்னது? ஆமாம் ஏபிசி. ஏபிசின்னா பிஇஜே அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நமக்கு வந்து அதற்குரிய நம்பர் எழுதுனா தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா 2 இல்லை ஏன்னா 1, பின்னா 2, சின்னா 3. ஆனால் இப்போது ஏன்னா பின்னு சொல்கிறாங்க. பின்னா 2 தான் வரும். ஈன்னா வந்து 5 வரும். கரெக்டாக? ஜேன்னா வந்து ஜே எங்கே இருக்குது பாருங்கள் 10ன்னு வரும். ஓகேவா? அப்போது இங்கே என்னங்க இது எப்படிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு வேளை இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், டக்குன்னு நான் இந்த 2 எடுத்துக்கிறேன். 2 இருங்க இங்கே எழுதுகிறேன். 2 ஸ்கொயர் பண்ணி ஒன்று கொடுங்க. இப்படி தான் கேட்பாங்க வழக்கமாகவே. 2 2 4 4 கூட ஒன்று கூட்டினா 5. கரெக்டாக இருக்குது பாருங்க இங்கே. புரியுதா? அப்போ இங்கே பாருங்களேன் 3 இருக்குதா? 3 ஸ்கொயர் பண்ணுங்கள் 3 9 ஒன்று கூட்டுங்க 10ன்னு வருது. 1 ஸ்கொயர் பண்ணுங்க 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அதோட ஒன்று கூட்டுங்க 2ன்னு வருது. அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நம்பரை அதே என்னால் அதாவது ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்னா அதே என்னால் பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க. இப்போ 2ன்னு இருக்குது. 2 அதே 2 பெருக்க 2 2 4ன்னு வரும். 1 கூட்டுங்க. ஸோ 5ன்னு வருது. ஸோ புரியுதா? ஸோ எந்த நம்பர் வருதோ அதே என்னால் பெருக்கி அதுதான் ஸ்கொயர்னு சொன்னேன். ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 கூட்டியிருக்காங்க. இதுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி செய்யலாமா? இங்கே பாருங்கள் இது அழிச்சிட்றேன். ஸோ இதில் பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க? சிடிஇ அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. முதல் நம்பர் சின்னா என்ன? இந்த நம்பர் பிரகாரம் எழுதுவோம். சின்னா 3, டினா 4, அதுக்கப்புறம் ஈன்னா வந்து எங்கே இருக்குது 5. ஓகேவா? ரைட். இப்போ நான் என்ன ரூல் சொன்னேன்? எந்த நம்பர் கண்டுபிடிக்கிறீங்களோ அதே என்னால் பெருக்கி 1 கூட்டுங்க. அப்போ 3 இருக்கா? 3 9 9ஆவோட 1 கூட்டினா 10 அப்படின்னு வருது. அடுத்தது 4 இருக்கா? 4 16 16ஆவோட 1 கூட்டினா 17 அப்படின்னு வருது. அடுத்தது 5 இருக்குதா? 5 25 25ஆவோட 1 கூட்டினா 26 அப்படின்னு வருது. அப்போ 26னா இசட்னு எனக்கு தெரியும். 17னா என்னது பாருங்கள் கியூன்னு தெரியும். அதுக்கப்புறம் 10ன்னா நமக்கு நல்லாவே தெரியும். எங்கே இருக்குது 10 10 10 இதோ எங்கங்க 10ன்னா என்னதுங்க? ஜே ஜே. சரிங்களா? அப்போது ஜேக்யூஇசட் ஜேக்யூஇசட் இதை பாருங்களேன். ஜேக்யூஇசட் தெளிவாக வருது. ரொம்ப ஈஸி. இதை போய் கஷ்டம்னு சொல்கிறீங்க. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 12 கேள்வி ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 12 கேள்வியில் ஒரு கொஷின் இன்டைரக்டாக கூட இதே மெத்தேடு ஃபாலோ பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.